வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, எந்த பிரயோஜனமுமே இல்ல, இந்த செயலை செய்யறதுனால ஒரு அர்த்தமும் இல்ல, இதை நீ செஞ்சு திருப்பி திருப்பி செய்யறதுனால எந்த புண்ணியமுமே இல்ல, எந்த பயனுமே இல்ல. இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோமா? நிறைய டைம் நம்ம இதை யூஸ் பண்ணிருப்போம். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு செயல் செய்யறாங்கன்னா அதனால எந்த விளைவுமே ஏற்பட போறது இல்ல அப்படின்னு நாம யூகிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இது யூஸ்லெஸ்ஸான ஒர்க், இதை நீ பண்றது தேவையே இல்லை, எந்த யூஸுமே உனக்கு வரப்போறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை நாம நிறைய ஃப்ரேசஸ் வச்சு சொல்லலாம். இது யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம், நோ சென்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இது மாதிரியான வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஆப்போனன்ட் அதாவது நீங்க யாருக்கிட்ட சொல்றீங்களோ அவங்க ஹர்ட் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? ஆனா அதே சமயம் அவங்களுக்கு பாலிஷா அவங்க செய்யக்கூடிய அந்த செயல் எந்த விதமான பெனிஃபிட்டே அவங்களுக்கு தரப்போறது இல்லை அப்படின்னு தமிழ்ல இத மாதிரி சொல்றோம் இல்லையா? இது அவங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, ஒரு இடியம்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நாம டீடைலா பார்க்க போறோம். அதுதான் there is no point in plus verb-ஓட ing form ஆன gerund. okay, there is no point in plus verb-ஓட ing form ஆன gerund. இந்த இடியமை நீங்க யூஸ் பண்ணும் போகுது நீங்க கிளியரா அவங்களுக்கு எடுத்து சொல்றீங்க, இதனால எந்த விதமான யூஸுமே உனக்கு வரப்போறது இல்ல அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்லுவீங்க. அவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால மற்ற எல்லா சென்டென்சஸை விட மற்ற எல்லா நிறைய விதவிதமா நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி நோ சென்ஸ், யூஸ்லெஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டா நீங்க there is no point in அப்படின்னு சொல்லி அந்த செயலோட ஜெரண்டை சேர்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஓகே, இதோட மீனிங் நான் சொன்ன மாதிரி there is no reason, அவங்க பண்றதுல எந்த காரணமும் இருக்குல்ல, எந்த பர்பஸும் இல்ல, எந்த பெனிஃபிட்டுமே இல்ல, is doing the action expected by gerund. அந்த gerund இருக்கு இல்லைங்களா, crying, waiting, இது மாதிரி சொல்ல அந்த gerund ஃபார்மோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே தரப்போறது இல்ல அப்படிங்கிறத மீன் பண்றதுதான் இந்த idiom there is no point in plus verb-ஓட ing form. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட டீடைலா தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, இனிமேலும் காத்திருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. இனிமேல் காத்திருக்கிறதுல எந்த பயனுமே இல்லை, பஸ் கண்டிப்பா வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ எது யூஸ்லெஸ்ன்னு நாம நினைக்கிறோம்? வெயிட் பண்றது யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணலாம், இந்த இடியம் there is no point in verb என்ன இங்க காத்திருக்கிறது, வெயிட் பண்றது இல்லையா? அதோட ing சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க கன்வே பண்ணிட்டீங்க. ஓகே, பாருங்க, there is no point in waiting any longer. any longer என்ன, இனிமேலும் ரொம்ப நேரமா ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருந்துட்டு இருக்கோம், இன்னமும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது any longer யூஸ் பண்ணலாம். ஓகே, there is no point in waiting any longer. அடுத்து என்ன சொல்றாங்க, எதனால இது நம்ம பேசுறோம்? பஸ் கண்டிப்பா வர மாதிரி தெரியல. ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, ஃபியூச்சர் தான், ஆனா ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயத்த நீங்க present continuousல பேசலாம். ஓகே, ஃபியூச்சர் தான், ஆனா கன்ஃபார்ம் ஆன விஷயத்த நம்ம என்ன செய்யலாம், present continuousல பேசலாம். அதனாலதான் பஸ் கண்டிப்பா வர மாதிரி தெரியலன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால என்ன பேசுறாங்க, the bus is the clear not coming அப்படின்னு சொல்லி கண்டினியூஸ் present continuousல பேசுறாங்க. ஓகேவா? அப்ப புரிஞ்சிருக்கவங்களுக்கு there is no point in waiting அப்படின்னா காத்திருக்கிறதுல பயன் இல்ல அப்படின்னு அர்த்தம். அடுத்த, கொட்டிய பாலை நினைச்சு அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, பால் சிந்திருச்சு, அதை நினைச்சு அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஈவன் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுல குழந்தைங்க தான் இதுக்கு அடிக்கடி சஃபர் ஆவாங்க. எதையாவது சிந்திடுவாங்க, அப்புறமா ஆயிட்டா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ரெப்ரிமெண்ட் பண்ணுவாங்களோன்னு சொல்லி அவங்க தான் அழுவாங்க. அதே சமயம் பேரண்ட்ஸ் கொட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே சொல்லாம சத்தமே இல்லாம கிளியர் பண்ணிடுவாங்க இல்லையா? இது ஒரு யதார்த்தம் தான். ஓகே, பாயிண்ட்டுக்கு வரலாம். கொட்டிய பாலை நினைச்சு அழுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன சொல்லலாம், எது பிரயோஜனம் இல்லை, இங்க அழுதுட்டு இருக்கிறது தானே இல்லை. ஸோ there is no point in crying. போட்டிங்கனாலும் வேலை முடிஞ்சது. ஓகே, பாருங்க, there is no point in crying. எதனால இதை செய்யறோம்னு சொல்றாங்க,
ஓவர் ஸ்பில்டு மில்க் ஆல்ரெடி பால் கொட்டிடுச்சு இல்லையா, அது பாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓவர் ஸ்பில்டு மில்க், ஓவர் ஸ்பில்டு மில்க். நீங்க ஜென்ரலா அழுறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சிம்பிளா there is no point in crying, there is no point in crying அப்படின்னு சொன்னீங்கனாலே ரொம்ப யதார்த்தமா நேச்சுரலா இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அவன்கிட்ட வாக்குவாதம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அவன்கிட்ட வாக்குவாதம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுதான் சென்டென்ஸ். அடுத்து நம்ம என்னன்னாலும் சேர்த்துக்கலாம். இங்க அவன் எப்பவும் தன்னோட கருத்தை மாத்திக்க மாட்டான், என்னோட கருத்தை மாத்திக்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க இடத்துல எது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்றோம் சொல்லுங்க. அவர்கிட்ட ஆர்கியூ பண்றது. அப்போ there is no point in argue, ing ஃபார்ம்ல மாத்துங்க, arguing. there is no point in arguing. ஓகேவா? யாருக்கிட்ட? அவர்கிட்ட. பாருங்க, there is no point in arguing with him. ஏன்னா அவன் கூட தானே வாக்குவாதம் பண்ண போறோம் இல்லையா, அவன் கூட, உடன் அப்படின்னு வரும்போது நீங்க with ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, with him. ஓகே, ஏன் அவர் தன்னோட கருத்தை மாத்திக்கவே மாட்டாரு அப்படிங்கும்போது he never changes his mind, he never changes his mind. ஓகேவா? புரியுதுங்களா? அடுத்து, நீ அதை எப்பவும் யூஸ் பண்ண போறது இல்லைன்னா அந்த விலை உயர்ந்த பொருளை வாங்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. என்ன சொல்ல வரும்? நீ அதை எப்பவுமே யூஸ் பண்ண போறது இல்லைன்னா அந்த விலை உயர்ந்த பொருளை வாங்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அப்ப இங்க எதை நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? அந்த விலை உயர்ந்த பொருளை வாங்குதல், அதாவது பை பண்றது இல்லையா. அப்ப நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க நம்ம என்னோட இடியம்ஸ் என்ன, there is no point in, அது கூட என்ன வெர்பு, வாங்குதல், அதாவது பை, ing போடும்போது buying. வெரி குட். பாருங்க, there is no point in buying. என்ன buying, எதன்னு சொன்னோம் இல்லையா, that expensive gadget, that expensive gadget. அந்த எக்ஸ்பென்சிவான கேட்ஜெட்டை வாங்குறதுல எந்த பயனுமே இல்லை. ஏன்ற ரீசனை நீங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க. என்ன, அதை நீ யூஸ் பண்ணவே போறது இல்லைன்னா, இல்லைன்னா அப்படிங்கிறது கன்ஃபார்மான விஷயமா இல்லை இல்லையா. அதனால இங்க நம்ம கண்டிஷன் கிளாஸ் யூஸ் பண்றோம். if you are never going to use it, if you are never going to use it. ஓகே, நீ வந்துட்டு அதை யூஸ் பண்ண போறது இல்லைன்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது, அதே சமயம் எப்படி கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயமா இருக்கு, அதனால நம்ம if கிளாஸ் யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து பாருங்க. எல்லாம் சரியா இருக்குன்னு நடிக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்லை, எல்லாம் சரியா இருக்குன்னு நடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே, சரியில்லாதப்ப இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி நடிப்போம் இல்லையா. ஸோ அப்படி நடிக்கிறதுல எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா இல்லாதப்ப அப்படின்னு அதை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி சொல்றாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுக்குறது. சரிங்களா? பாருங்க, there is no point in என்னது, நடிக்கிறது, அதாவது pretend பண்றது, pretend அப்படின்னு நடித்தல், அது pretending, ing ஃபார்ம்ல கொடுக்கணும் இல்லையா. there is no point in pretending everything is okay, everything is okay. பாருங்க, சரியில்லாதப்ப, சரியில்லாதப்ப அப்படிங்கறத தனியா சொல்றோமா, சரியில்லாதப்ப. அப்போ when it is not, when it's not, when it's not, சரியில்லாதப்ப சரியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றது உனக்கு எந்த யூஸுமே தர போறது இல்ல அப்படின்னு சொல்றோம். ஓகே, there is no point in pretending everything is okay when it's not, when it's not. ஓகே, அடுத்து பாருங்க. பாருங்க, அதற்காக வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை, அது ஏற்கனவே முடிந்து விட்டது. ஒரு செயல் முடிஞ்சு போன ஒரு செயலை நினைச்சுலாம் நம்ம வருத்தப்பட்டு, நம்ம பல பேர் வருத்தப்பட்டு கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்ப நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிற, அதை வேணா விட்டுடு, மறந்துடு, ஐயோ அதுக்கப்புறம் அடுத்த வேலை பாரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதேதான் இங்க, there is no point in getting upset about it, there is no point in getting upset about it, it's already done, it's already done. ஓகே, இது ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஸோ வருத்தப்பட்டுட்டே இருக்கிறத கெட்டிங் அப்செட், கெட்டிங் அப்செட். ஓகே, அடுத்து பாருங்க. அவசரப்பட்டு செய்வதில் அர்த்தம் இல்லை, நல்ல காரியங்களுக்கு நேரம் எடுக்கும்,
இதை நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம், சொல்லியோட இருப்போம். அவசரப்பட்டு செய்வதில் அர்த்தமே இல்ல. கடகடன் செய்யக்கூடாது. எதையும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு செய்யணும். அப்பதான் அதோட அவுட்கம் கரெக்டா இருக்கும் இல்லையா? சோ இந்த சென்டென்ஸ there is no point in there is no point in என்னது அவசரமா செய்யறதுக்கு பேர் என்ன? ரஷ். சொல்லுமா? ரஷ். டோன்ட் ரஷ். அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? rushing things. There is no point in rushing things. Okay? அவசரப்படுவதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம். Okay? அவசரப்பட்டு செய்வதில் அர்த்தம் இல்லை. There is no point in rushing things. அப்புறம் என்ன சொல்றோம்? நல்ல காரியத்தை கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் செய்யும். எப்படி சொல்லலாம்? Good things take time. Good things take time. Good things take time. Right. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த there is no point in plus ஒரு gerundோட ஒரு ing form சேரும் போது அந்த gerundaல என்ன விஷயம் நடக்க போகுதோ அதுல எந்த விதமான பயனுமே இல்ல அப்படிங்கறத இந்த there is no point in அப்படின்ற idioms ரொம்ப அழகா எக்ஸ்போஸ் பண்ணும். சரிங்களா? லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ணுங்க, ஸ்போக்கன்ல அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. பாருங்க, கடந்த காலத்தை பற்றிய சிந்தித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. கடந்த காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. எதிர்காலத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எது நமக்கு இப்போ வந்துட்டு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம்? பாஸ்ட பற்றி என்ன செய்யறாங்க? திங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா? சோ என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ திங்க் நீங்க கெஸ் பண்றது கரெக்ட்னு நினைக்கிறேன். Shall we check? There is no point in dwelling on the past. Dwelling on the past நோட் பண்ணிக்கோங்க. dwelling அப்படின்னா குடியிருத்தல் அப்படிங்கிற மாதிரியான மீனிங். அதாவது போன்லாம் நோண்டிட்டே இருப்பாங்க. நோண்டிட்டு இருக்கிறதுங்கிறதுக்கு நீங்க fiddling சொல்லிக்கலாம். பட் அதுலயே குடியிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து dwelling. dwell. ஓகே ஓகேவா? சோ இவங்க என்ன செய்யறாங்கன்னா கடந்த காலத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க பிரசன்ஸ்ல அவங்க ஆக்டிவா இல்ல. எப்ப பார்த்தாலும் பாஸ்ட் யோசிச்சுட்டே சைலண்டா இருப்பாங்க. ஓகேவா? பிசிக்கலி பிரசன்ட் பட் மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி. ஓகேவா? சோ அந்த ஸ்டேட்டை நம்ம dwelling அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, dwelling. dwell அப்படின்னா அதுலயே இருக்கிறது. ஓகேவா? So there is no point in dwelling on the past. Dwelling on the past. இருப்பதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துல நம்ம வந்து என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? We need to focus on the future. We need to focus on the future. Okay? அடுத்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ உங்களுக்கான குயிஸ் பாருங்க. நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நம்மள மற்றவங்களோட கம்பேர் பண்றதுல எந்த விதமான யூஸும் இல்லை. அடுத்த, நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. சில விஷயங்கள் நம்ம கையை மீறி போற விஷயமா இருக்கும். அதை நினைச்சு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை தானே. சோ அடுத்தது, கனவுகளை கைவிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதாவது நம்ம வந்து ஒரு கோல் வச்சிருப்போம், நம்ம ஒரு ட்ரீம் வச்சிருப்போம், அதை வந்து கைவிடுறாத, அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்? அதை நோக்கி தொடர்ந்து செயல்படுங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சோ இந்த 3 சென்டென்ஸ்ல எந்த விஷயம் தேவையில்லை, அதனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்றோங்கிறத உடனே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஓகேவா? ஓ, your time start now. 20 seconds. கமெண்ட் பண்ணுங்க. ரைட், ஐ திங்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்த குவீஸோட ஆன்சர் இந்த ஸ்லைடுக்கு பின்னாலேயே இருக்கு. ஓகே, இதுதான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.